ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தோட பெயர் பூஞ்சோலை. இந்த பூஞ்சோலை கிராமத்தில் கதிர்வேல் என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். கதிர்வேல் மிகவும் நல்லவன். கதிர்வேல் தன்னோட நிலத்துல காய்கள், பழங்கள், காய்கறிகள் இப்படி எல்லாத்தையும் பயிர் செஞ்சுக்கிட்டு வந்தான். கதிர்வேலோட மனைவி ராஜேஸ்வரி. அப்புறம் இவங்களுக்கு ஒரு சின்ன கை குழந்தையும் இருந்தது. கதிர்வேல் ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தான். கதிர்வேல் தன்னோட நிலத்துல பாடுபட்டு இருந்தான். அப்போது பக்கத்து நிலத்துல பயிரிடக்கூடிய சுப்பையா இப்படி சொன்னான். ஏம்பா கதிரு, ஏதோ வெங்காயத்தோட விலையெல்லாம் குறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்களே. அட என்னென்ன பண்றது, நாம காய்கறிகள் எல்லாம் விளைய வைக்க தானே முடியும், அதோட விலைய நிர்ணயிக்க முடியறது இல்லையே. இது நமக்குன்னு வந்து சாபம். சரியா சொன்னப்பா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கதிர் தன்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு வயல்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். அப்போ வழியில ஒரு பறவை கிடக்கிறத பார்த்தான். அதை அடிபட்டு பறக்க முடியாம கஷ்டப்பட்டுச்சு. அட கடவுளே, இதோட ரெக்கை என்ன இப்படி அடிபட்டு இருக்கு, இத வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் இதுக்கு சிகிச்சை பார்க்கணும். ராஜி, இங்க பாரேன், இந்த பறவைக்கு அடிபட்டு இருக்கு, மருந்து ஏதாவது இருந்தா போட்டோடு. கதிரும் ராஜியும் அந்த பறவைக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு அதை ரொம்பவும் அன்பா பாத்துக்கிட்டாங்க. அது கொஞ்சம் பயமா இருந்ததுமா. நேரம் ஆக ஆக அவங்க கிட்ட கொஞ்சம் பழகவும் ஆரம்பிச்சிச்சு. ராஜி அதுக்கு கொஞ்சம் உணவு கொடுத்தா. அத சாப்பிட்ட ஆரம்பிச்சிச்சு அந்த பறவை. அது மெல்ல மெல்ல பறக்க முயற்சி பண்ணுச்சு. அப்புறம் ஓரளவு பறக்கவும் செஞ்சிச்சு. ஏங்க இங்க பாருங்களேன், அது முழுமையா குணமடைஞ்சு நல்லாவே பறந்து போகுதுங்க. வேதனை கணக்க பார்த்தா வழக்கு புட மிஞ்சாதும்பாங்க. அது மாதிரி பாடுபட்டுவேன் கணக்க பார்த்தா ஒரு பைசாவும் கைக்கு வேலதில்லை. என்ன பக்கத்து வீட்டு சுமதிக்கு நல்ல லாபம் வருதுன்னு சொல்றாங்க. இல்லம்மா, அவங்க வீட்டுல நிறைய மருந்து அடிக்கிறாங்க. அது மண்ணுக்கும் கெடுதலு, அதை சாப்பிடுற மனுஷனுக்கும் கெடுதலு. அது மாதிரி எல்லாம் நிறைய மருந்து அடிக்க கூடாது. ஒரு நாள் கதிர் அவனோட நிலத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான். இது எப்போதும் இருக்கிறத விட காய்கள் பழங்கள்லாம் நல்லாவே விளைஞ்சிருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு அவன் கொஞ்சம் உத்து பார்த்தான். அவன் முன்ன உதவி செஞ்ச பறவை அவனுடைய பயிர்கள்ல தங்கக்கூடிய பூச்சிகளையும் வண்டத்தலையும் உண்ணுது. இதனால இவனுக்கு காய்கறிகள் பழங்கள்ல பூச்சிகள் தாக்காம நோய்வாய்ப்படாம நல்ல விளைச்சல் கொடுக்குது. இத அவனோட மனைவி ராஜி கிட்ட சொன்னான். ராஜி, பயிர்கள்லாம் என்னை விட நல்லா செழிப்பா வளர்ந்துருக்கு, அதுல பூச்சி புழுக்களே இல்லை, எல்லாத்தையும் அந்த பறவை சாப்பிட்டுருச்சு. பாருங்களாங்க, நீங்க என்னைக்கும் செஞ்ச சின்ன உதவி இப்ப அது நமக்கு எவ்வளவு பெரிய பலனை கொடுத்திருக்குன்னு. உண்மைதான் ராஜி. இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊரிலேயே கதிர் தான் அதிக விளைச்சல் விளைய வச்சிருந்தான். அவனுடைய காய்கறி எல்லாம் சந்தையில கொண்டு போய் போட்டு அதிக லாபமும் பார்த்தான். ராஜி, இந்த காய்கறி பழங்கள் எல்லாம் வீட்டுக்கு வச்சுக்க, நான் எல்லாத்தையும் சந்தையில போட்டுட்டேன். அடேங்கப்பா, நீங்க சொன்னப்ப கூட நம்பலங்க, உண்மையிலேயே நல்லாதாங்க விளைஞ்சிருக்கு. ஆமால ராஜி, உண்மைதான். இப்படி அவன் ரொம்பவும் சந்தோஷமா இருந்து வந்தான். நாம செய்யற உதவி சின்னதா இருந்தாலும் அது நமக்கு திரும்ப பெரிய பலனை தான் கொடுக்கும். ஆகையால் இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைச்ச திருக்குறள் கருத்து என்னவென்றால், உதவிக்கு நாம செய்யும் கைமாறு உதவி அந்த உதவியோட அளவை பொறுத்தது கிடையாது, அது அந்த உதவி செஞ்சவங்களுடைய பண்பை பொறுத்தது அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லியிருக்கார்.